பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் விரைவான பயணத்தை உறுதி செய்திடும் வகையில் மத்திய அரசு தேசிய நெடுஞ்சாலைகளில் சிறப்பான கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறது. சேலம் மக்களின் நீண்டகால எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திடும் வகையில் மாமாங்கம் பகுதியில் கட்டப்பட்டுள்ள உயர்மட்ட மேம்பாலம் விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ளது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு என்கிறார் திருவள்ளுவர். ஒரு செயலை செய்வதற்கு வேண்டிய கருவிகளையும் ஏற்ற காலத்தையும் செய்யும் வகையையும் செயலின் அருமையையும் நன்கு சிந்திப்பவரே நல்ல அமைச்சர் என அவர் உறுதிபட கூறியுள்ளார். அந்த வகையில் நாடு முழுவதும் பொதுமக்களின் நலனை முன்னிறுத்தி மத்திய அரசின் போக்குவரத்து துறை சிறந்த கட்டமைப்புகளை உருவாக்கி வருகிறது. தேசிய நெடுஞ்சாலைகளில் தரத்தை மேம்படுத்துதல், விபத்துகளை குறைத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தல் ஆகிய பணிகளை இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சிறப்புற செய்து வருகிறது. சேலம் மாநகர பகுதிகளை சுற்றிலும் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைந்துள்ள நிலையில் அவற்றின் தரத்தை உயர்த்தும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் மாமாங்கம் பகுதியில் நிகழ்ந்து வந்த விபத்துகளை முற்றிலும் தடுத்திடும் வகையில் மத்திய அரசின் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் 27 கோடி ரூபாய் மதிப்பில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணி கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது. தேசிய நெடுஞ்சாலையில் விரைவாக பயணிப்போரின் பாதுகாப்பு மற்றும் சாலையை கடக்கும் பொதுமக்களின் பாதுகாப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 700 மீட்டர் தூரத்திற்கு அமைக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தில் 2 இடங்களில் தேசிய நெடுஞ்சாலையை கடக்க வழி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. தருமபுரி, மேட்டூர் உள்ளிட்ட இடங்களில் இருந்து சேலம் மாநகரத்திற்கு வருவோர் நாள்தோறும் சந்தித்து வரும் போக்குவரத்து பிரச்சினைக்கு இதன் மூலம் நிரந்தர தீர்வு எட்டப்பட்டுள்ளது. பணிகள் முடிவடைந்துள்ள நிலையில் இந்த உயர்மட்ட மேம்பாலம் ஓரிரு தினங்களில் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட உள்ளதாக கூறுகிறார் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் திட்ட இயக்குனர் சீனிவாசலு. ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய குறையும். ஏன்னா இது ரோடு கிராஸ் பண்ணுற டைமில் தான் இது ஆக்சிடெண்ட் நடக்கும். பட் இப்போ ஈஸியாக கிராஸ் பண்ணுறதுக்காக வெஹிக்கிள் அண்டர் பாஸு ஒன்று, பெடஸ்ட்ரியன் அண்டர் பாஸ் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் அந்த மாமங்கன்ற ஜங்ஷனில். அதனால் இந்த லோக்கல் பீப்புள் லெஃப்ட் சைடில் இந்த ரைட் சைடில் இந்த லெஃப்ட் சைடு போகிற டைமில் ஆக்சிடெண்ட்ஸ் நிறைய குறையும். ஏன்னா இந்த ஃபாஸ்ட் மூவிங்கு போகிற வெஹிக்கிள்ஸ் எல்லாம் கூட மேலே போயிடும். மேலே போகிறதுனால கீழே மூமெண்ட் எல்லாமே டச் பண்ண மாட்டாங்க, அஃபெக்ட் ஆகாது. அதனால் நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் குறையறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அன்றாட வாழ்க்கையில் போக்குவரத்தை தவிர்க்க முடியாது. இந்த உயர்மட்ட மேம்பாலம் சேலம் பகுதி மக்களின் பாதுகாப்பான மற்றும் இனிமையான பயணத்தை உறுதி செய்துள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.